பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகம் போட்டிருக்காங்க பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆச்சரியமாக இருக்குது. கடலூரில் பக்கத்துலேயே தான் அன்றைக்கி ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னால பக்கத்துலேயே தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பாஜக கட்சி தேர்தல் அலுவலகம் போட்டிருக்கு இந்த இடத்துல. இது ஏடிஎம்கேவோட தேர்தல் அலுவலகம். எவ்வளோ பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. கடலூர். அநேகமாக சண்டை வர வாய்ப்புகள் இருக்கிறது, முன்கூட்டியே கணித்து சொல்கிறேன். அப்புறம் ஆரம்பமே அரசியலாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, கை மாற்றிக்கலாம். பாலம் தூக்கி வச்சிட்டானுங்க. 5 இது தூக்கி வச்சா போதும் அப்படின்னு சொன்னேன்ல, தூக்கி வச்சிட்டானுங்க. ஒரு பஸ் எடுத்துக்குள்ள இருக்கு. மகளிர் இலவச பேருந்து. பாலம் வேலை முடிந்தது, தூக்கி வச்சிட்டானுங்க, கட்டிடுவானுங்க. போக முடியுமா என்னன்னு தெரியல, போய்க்கலாம். கனெக்ட் ஆகாது போல இருக்கு. கனெக்ட் ஆகுமா இல்லையா? இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, தாண்டி வேறு கனெக்ஷன் இருக்குமா என்னன்னு தெரில. யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஹைவேஸில் போகிறோம், ஃபஸ்ட் டைமாக போகிறோம், சைக்கிளில் போகிறோம். ஓ மை காட். ராங் ரூட்டில் போகிறோம். அங்கேதான் விசிபிலிட்டி இருக்காது, அதனால தான் இந்த சைடு போகிறேன். இதெல்லாம் வயலாக இருந்தது, விவசாய நிலமாக இருந்தது. ஹைவேஸாக மாறி விட்டது. இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர், ப்ரீ மோல்டு, ப்ரீ காஸ்டிங், இதுதான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர். ஓ, பாலம் கட்டிட்டானுங்களா? ஸோ செமையாக இருக்குது. இது வாக்கிங் போக யூஸ் பண்ணுறாங்களா? ஏடா உள்ள குரல் கேட்குது அப்படின்னு பார்த்தா பாலம் முடிவடைய போகிறது. அப்போ ஹைவேஸ் ரெடியாகி விட்டது. பாஜக அலுவலகம் பக்கத்திலே இருப்பதால் அவர்கள் நாங்கள் தான் பாலம் கட்டினோம், நாங்கள் தான் சாலை அமைத்தோம் என்று சொல்ல வாய்ப்புகள் உள்ளது. 6 வே லைனா?
4 ways தான், ரோடு அதிகமாக இருக்குது. கடலூருக்கு இதுவே அதிகம், இந்த அளவுக்குலாம் டிராஃபிக் கிடையாது. அதனால் இது தேவை, காலத்தின் கட்டாயம். இப்போ கெடிலம் நதிக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். லாரிகள் வந்து கொண்டு இருக்கிறது, மண் அடிச்சுட்டு போகிறது. அடுத்த மாதம் சைக்கிள் வாங்கிடுறேன், கண்டிப்பாக வாங்கிடுறேன். இது ஆக்சுவலாக கெடிலம் ஆற்றுப்பாலம். இது தாண்டினா அந்தாண்ட செம்மண்டலம், கோண்டூர் எல்லாமே வந்துடும். அவ்வளோதான்ப்பா, மண் ரோடு, இதுக்கு மேலே மிதிக்க முடியல. ஆற்றுப்பாலம் சூப்பர், கட்டி முடிச்சிட்டானுங்க. பைக்கில் தான் வரணும், சைக்கிள் ஓட்ட முடியாது போல இருக்கு. மண் ரோடே போகுது, எவ்வளோ தூரம் போகும்னு தெரியலையே. அந்தாண்ட ஆற்றை தாண்டி வரைக்கும் மண் ரோடு போகுது. அப்போ தண்ணியை ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்குது, இப்படியே யூஸ் பண்ணுறாங்க போல இருக்குது அந்தாண்ட பக்கம் போகிறதுக்கு. சைக்கிள் ஓட்ட முடியல, ரொம்ப கீழே டவுன் இறங்குது. ஆறில் ஃபுல்லாக இறங்கி மேலே ஏறுது, அந்தாண்ட ஏறுது, பார்த்தா தெரியுது. அவ்வளோ தூரம் போக முடியாது, பைக் போகிறது தான் தெரியுது. அப்புறம் அந்தாண்ட மரம் இருக்குது பாருங்கள், அதான் கரை. பைக் ஒருத்தன் போகிறான்னா கண்டிப்பாக வழி இருக்கும். என்ன அழகான வயல், என்ன அழகான பனி சூழ்ந்துள்ளது. சரி, நம்ம போவோம். நமக்கு ஏகப்பட்ட பனிகள் உள்ளது. இந்த பனியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் நம் பனி பாதித்துவிடும். நடுவுலேயே ஒரு வண்டி போகலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு கேப் இருக்குது. அதெல்லாம் ஆம்புலன்ஸுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். வெரி குட் ஐடியா. கை மாற்றிப்போம், இந்த கை டேஞ்சர். பனைமரத்தை எவ்வளோ பனைமரத்தை வெட்டியிருக்கானுங்க பாருங்கள். பா, செடியை போட்டு வளர்த்துட்டானுங்க. என்ன சொல்லுவாங்க, பேப்பர் பூ தானே இது, பேர் மறந்துட்டேனே. பேப்பர் ரோஸா என்ன அது பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்ல செடி இது, எல்லாருமும் பூ போட்டிருக்கோம். கருவேலக்காடு வழக்கம் போல. எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்களே, நம்ம ஒரு நாள் ஜாக்கிங் வந்துடும். இந்த பனியில் சூழ்ந்து அதாவது கடலூர் போகணுன்னா இதில் இறங்கிடணும். ஆனால் சைக்கிள் அப்புறம் பாதையில் வந்துடணும். எங்கள் ஏரியா கடலூரில் 3 ஏரியா இருக்குது. எங்கள் ஏரியா போகணுன்னா இப்படி இறங்கிடணும், ஆற்றை தாண்டினோடனே. இப்போ அந்த ஆறு காமிச்சேன்ல, ஆறுக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே இறங்கிடணும். அப்புறம் இதை தாண்டி ஓட்டி தான் இருக்குது. லைட் சவுண்டு மாதிரி கேட்குது. ட்ரெயின் தலைவர், சென்னை போகிற ட்ரெயின். அப்போ ட்ரெயினுக்கு எப்படி போட்டிருக்கானுங்க, ஆற்றுப்பாலம் அப்படி போட்டிருக்கானுங்க. ட்ரெயின் வர போகுமே, பார்ப்போம். ஒரு நாள் வண்டியில் வந்து பார்ப்போம். பாலம் இல்லாமல் போல, பாலமே போட்டானுங்க. இதெல்லாம் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். கட்டை வச்சு ஆப்பு கொடுத்துருக்கானுங்க. தண்ணிக்காக கொடுத்துருக்கானே, தண்ணி வெளில வரும் அந்த வழியா. கட்டை வச்சு தான் இறக்க முடியும், எல்லாம் உடச்சிக்கணும். கட்டையை எடுத்துருவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களான்னு தெரியல.
மண் ரோடு ஆரம்பிக்குது. இன்னொரு பாலத்தை தூக்கி வைக்கணும் போல இருக்குது. ஒன்று வச்சுட்டானுங்க, இன்னொன்று தூக்கி வைக்கணும். போயிட்டானுங்க, ஒன்று போதும்னு போயிட்டானுங்க போல இருக்குது. ஒரு ஊருக்கு ஒன்று போதும்டா அப்படின்னு போயிட்டானுங்க போல இருக்குது. ஆக்சுவலாக அப்படின்னா பனியை வேகமாக பிடிக்கிறதுக்காக செஞ்சுருக்கானுங்க. சீக்கிரமாக ஒன் சைடு ரோடாவது போட்டோம்னு வச்சுங்க, அதுக்காக தான் செஞ்சுருக்கானுங்க. நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து டிஎம்கே எடுத்துக்கிட்டானுங்க போல இருக்குது. ஏடிஎம்கே பில்டிங், அடுத்து பாஜக பில்டிங். இந்த ரோட்டில் ஃபஸ்ட்டு பில்டிங் டிஎம்கே எடுத்துருக்கானுங்க. ஆனால் கட்சிக்காரன் இருக்கும், அப்படியே குட்ரா விட்டுன்னு வாங்கியிருப்பானுங்க போல இருக்குது. ஆனால் இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் அவனுக்கு இப்போ ஆஃபீஸர் இருக்கும்ல, மோடிஜி, கே அண்ணாமலை, வினோத் பி செல்வமா, தமிழ் செல்வி தங்கராசு, மீண்டும் மோடி, வேண்டும் மோடியா, போய் நக்கிட்டு போங்கடா. இவனுங்க என்ன எழுதியிருக்காங்க? அம்மா எடப்பாடியார், எம்சி சம்பத் அழைக்கிறார், ஆதி நாராயணன், லட்சுமி குமார், கல்யாணி, ரமேஷ், நாகமுத்து, தேவநாதன். இவங்கெல்லாம் யாருன்னே தெரில எனக்கு. இந்த கான்ட்ராக்ட் யாருக்குன்னு தெரில. ஏடிஎம்கே தான் நினைக்கிறேன். மெயின் பிஸ்னஸே ரியல் எஸ்டேட் அண்ட் கான்ட்ராக்ட் தான் கடலூரில். அப்புறம் தான் கலெக்டரு, எஸ்பி எல்லாம் அதுக்கப்புறம் தான். மொதல் பிஸ்னஸ்ஸே கான்ட்ராக்ட் தான். அவனுக்கு வைக்கிறது தான் சட்டம். பாரதிய ஜனதா நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு, தேர்தல் அலுவலகம், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போலாம் இந்த வருஷம் தான் வந்தது. கல்யாண மண்டபம் எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே அரசியல்வாதி தான். இதெல்லாம் 1 year 2 yearsல வந்த விஷயங்கள் தான். இது ப்ராப்ளம். நகை கடையோட நிலம் இது. அவர் இதில் விவசாயம் பண்ணி இதில் தான் சாப்பிட்றாரு. அவர் இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது அவருக்கு நிலம். இது இப்போ கட்டின மண்டபம். இந்த ஏரியாவே வந்து சூப்பர் டெவலப்பிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பெருசாக வெளியிலேருந்து யாரும் வர முடியாது. ஃபுல்லாகவே இன்னர் மக்கள் தான் இருப்பாங்க. அதனால் சேஃப்டி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாம் புது கடை பாருங்கள். அது ஈஸியாக அக்சஸ்பிள், எல்லா இடத்துக்கும் சென்டர் இது. இங்கேருந்து கடலூரில் எல்லா இடத்துக்கும் போயிடலாம். அதுவும் அந்த பாலம் இப்போ பார்த்தோம் பாருங்கள், அது வந்த பிறகு சூப்பர் ஈஸி அக்சஸ்பிளாக ஆகிடும். அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வர வைக்கணும். 2 வகையான மார்க்கெட் வர வைக்கலாம். அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்னென்ன மார்க்கெட்டுன்னு. அதெல்லாம் உண்மையாக யார் நாடு டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும். கச்சரா பாய்ஸ் கிட்ட சொல்ல முடியாது, மஞ்சுமேல் பாய்ஸ் கிட்டையும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கிதா தெரியுதா? அந்த ஆம்புலன்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரே ஆம்புலன்ஸ். நான்லாம் வந்து இதை 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்டிருக்கிறேன், ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்ட்டு. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் திருவந்திபுரத்தில் தான் ஆம்புலன்ஸ் இருந்தது. அப்போ அது அங்கேருந்து வரணுன்னா லேட் ஆகல. இந்த ஏரியாவில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நகர் சங்கம், குடியிருப்போர் சங்கம் இங்கெல்லாம் வந்து பேசியிருக்கிறோம். தலைவர்கிட்டலாம் பேசி ஒரு ஆம்புலன்ஸே வந்துடுச்சு போல இருக்குது. இருந்தாலும் இதை தாண்டி இன்னும் ஒரு சில ஆம்புலன்ஸ் தேவை நான் நினைக்கிறேன். அதாவது ப்ரைவேட் ஆம்புலன்ஸ் தேவை.
தனிநபர் வாங்கி கொடுக்குற என்ஜிஓ ஆம்புலன்ஸ் அது. சாப்பாட்டு கடை திறந்துட்டாங்க. சரி மக்களே, போதும் வீடியோ. இந்த பையன் அப்போ பார்த்தாலும் செல்லை கையில் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறான் அப்படின்னுவாங்க. நான் இன்னும் பையனாகவே இருக்கேன் பார்த்தீங்களா. சரி, ஓகே, டேக் கேர், பை.